பழங்கால எகிப்துல திடீர்னு நாக்குமுக்க பாட்டை பிளே பண்ணா என்ன நடக்கும்? முதல் நாள் நீங்க மெம்பிஸ் நகரத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்பீக்கரோட என்ட்ரி கொடுக்குறீங்க. பிளே பட்டனை அழுத்துறீங்க. பாலைவன காத்துல நாக்குமுக்க பாட்டு தெரிக்க விடுது. அங்க இருக்கிற பூசாரிகள்லாம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு வெறித்தனமான ஆக்ரோஷமான லோக்கல் குத்துபீட்ட அவங்க வாழ்க்கையில கேட்டதே இல்லை. 2வது நாள் பாரோ ராஜாவுக்கு இந்த பாட்டு ஒரு வெறியாவே மாறிடுச்சு. விஜய் ஆண்டனிய ஏதோ ஆடல் பாடல்களின் கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே ராஜா சபைக்கு வரும்போது ராஜவாத்தியம்லாம் கிடையாது, நாக்குமுக்கு பீட் மட்டும்தான் ஒழிக்கணும்னு ஆர்டர் போடுறாரு. 5வது நாள் மகாராணி முதல் முறையா அந்த பாட்டோட சரணத்தை கேட்கறாங்க. அவ்வளவுதான், அரண்மனையே ஒரு திருவிழா மாதிரி அல்லோல கல்லோலப்படுது. மந்திரிங்க எல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதிகள் யார் பெஸ்டா ஸ்டெப் போடுறதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. நாக்குமுக்க வைப்புல அரண்மனையோட மொத்த கட்டுப்பாடும் மீறி போகுது. முதல் வாரம் சாக்ரட்டிஸ் சுத்தி பார்க்க எகிப்துக்கு வர்றார். இந்த பாட்டோட ஒரு வரியை கேட்டுட்டு மனிதர்களோட உடம்புக்குள்ள எப்படி இவ்வளவு எனர்ஜி தானா வருது? தூமா ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரும் அவருக்கு பதில் சொல்லல. What madness is this? Stop this folly! Have you no reason? 2வது வாரம் எகிப்து ராஜ்யமே ஸ்தம்பிச்சு போச்சு. போர் வீரர்கள்லாம் வாழ கீழே போட்டுட்டு டப்பமும் தாடிட்டு இருக்காங்க. பூசாரிகள்லாம் மந்திரம் சொல்றதை விட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பிரமிடுக்குள்ள அமைதியா தூங்கிட்டு இருந்த மம்மிகள் கூட வைப்பாகி கட்ட விட்டுட்டு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. தி கிளைமேக்ஸ், நாடே சீரழிஞ்சு போறதை பார்த்த பாரோ ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியா உங்களை தான் தப்பு சொல்றாரு. உங்களுக்கான தண்டனை, உங்களை அந்த ஸ்பீக்கரோட சேர்த்து பாலைவனத்துல உயிரோட புதைக்கிறாங்க. மணலுக்கு அடியில இருந்து அந்த ராஜ்யம் கடைசியா கேட்ட சத்தம்,